வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல பார்த்தீங்கன்னா, இந்திய ஆட்சியியல் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இந்திய ஆட்சியில இருந்துட்டு ஜிஎஸ்ல வந்துட்டு 15 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. இந்த 15 கேள்விகள்ல நம்ம வந்து டாபிக் வைஸா வந்து படிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இந்திய அரசியலமைப்புங்கிற டாபிக்ல ஒரு 4 பாடம் வந்து கவர் ஆகுது. 12th, 6th, 10th, 6th 2 பாடம் வருது சரிங்களா? இதுபடி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அடுத்து கேட்பீங்க, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், இதெல்லாம் வந்து அந்த இந்திய அரசியலமைப்பு அந்த பாடத்துக்குள்ளேயே அது வரும் சரிங்களா? நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா டாபிக் வைஸா போலான்ட்டு இந்திய அரசியலமைப்புக்குள்ள என்ன படிக்க முடியுமோ ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான், அந்த 5 பாயிண்ட்ஸ் மட்டும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனித்தனியாக நான் வீடியோ போட்டுட்டு வரேன். மொத்தம் வந்து பார்ட் 3 வரைக்கும் 3 வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பார்ட் வந்து 4. இந்த பார்ட் 4ல வந்துட்டு என்ன லெசன் பார்க்க போறோம்னா, தேசிய சின்னங்கள். இது வந்து 6ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கு, தேசிய சின்னங்கள்னு சொல்லிட்டு. இதுல வந்து ஃபுல்லாவே வந்து என்னன்னா ஒரு கதை மாதிரி வருவாங்க. இந்த வேலனும் பொன்னியும் இங்க இருக்கிறாங்க பாருங்க. இந்த வேலனும் பொன்னியும் வந்துட்டு சரணாலயத்துக்கு போற மாதிரி, அவங்க வந்து அந்த விலங்குகளை பார்க்குற மாதிரி, அந்த விலங்குகளை பத்தி பேசுற மாதிரி, அந்த விலங்குகள் வந்துட்டு நம்ம தேசிய விலங்கு அந்த மாதிரி பேசிட்டே வருவாங்க சரிங்களா? இந்த பாக்ஸ் டேட்டா முதற்கொண்டும் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இதை ஃபுல்லாக படிச்சுட்டு இதில் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நான் தனியாக பிடிஎஃபாக எடுத்து அதுலேருந்து எப்படி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து பிடிஎஃபாகவே ரெடி பண்ணியிருக்கிறேன். இது ஓரளவு நீங்கள் ஃபஸ்ட்டு வாசித்துக்காங்க அந்த பாடத்தை. இந்த பாக்ஸ் டேட்லாம் பாருங்களேன். தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது, இதெல்லாம் வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் பாயிண்ட்ஸாக நான் வந்து பிடிஎஃப்ல ரெடி பண்ணியிருக்கேன் சரிங்களா? இப்போ அதை ஃபுல்லாக வந்துட்டு ஓரளவு அப்படியே படிச்சிருங்க. எல்லாமே வந்துட்டு கதை மாதிரி தான் வரும். திரும்ப நம்ம படிச்சதே தான் வந்துட்டுருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா? எல்லாமே ஓரளவு படிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் வந்துட்டு தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் இந்த 2 பாக்ஸ்லாம் முக்கியமானது. இதெல்லாம் நான் வந்துட்டு பிடிஎஃபாகவே உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். இப்போ வாங்க அதை போய் பார்க்கலாம். அந்த பிடிஎஃப்ல என்னென்ன இருக்குது, அதில் வந்து எப்படி கொஸ்டின் வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு ஹெட்டிங் வைஸாகவே நான் கொடுத்துருப்பேன். இயற்கை தேசிய சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் இயற்கை சின்னங்கள் பல்வேறு ஆண்டுகளில் மத்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இவற்றின் ஆண்டுகள் தேர்வுக்கு மிக முக்கியமானவை. என்னென்ன சின்னங்கள் எப்பப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோட சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம். அதை வந்து நான் அட்டவணையாகவே உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்குறேன். இதில் பாருங்கள், ஆலமரம். ஆலமரம் வந்து சின்னம் வந்து எந்த ஆண்டு வந்து வந்துச்சுன்னா 1950 வந்திருக்கு. இது வந்து இதோட சிறப்பு அம்சங்கள் வந்து பெருமையின் சின்னம், மருத்துவ குணம் கொண்டது. ஓகேங்களா? அடுத்து தாமரை. தாமரை வந்து 1950. 3மே 1950. என்னன்னு பார்த்துக்கோங்க. ஆலமரம், மாம்பழம், தாமரை, இந்த 3மே வந்துட்டு 1950 வந்திருக்குது. இதோட சிறப்பம்சம்னு பார்த்தோம்னா, தாமரைக்கு வந்துட்டு சேற்றில் வளர்ந்தாலும் அழகான மலர், பாரம்பரிய சின்னம் சரிங்களா? அதே மாதிரி மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா, வைட்டமின்கள் ஏ, சி, டி அதிகம் உள்ள முக்கணிகளுள் ஒன்று சரிங்களா? முக்கணிகள் மா, பலா, வாழை, நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம்ல அது. அடுத்து பார்த்தீங்கன்னா, புலி வந்துட்டு 1973ல பூனை இனத்தில் மிகப்பெரியது. உலகின் 70% புலிகள் இந்தியாவில் உள்ளன. உலகிலேயே 70% தான், 70% வந்துட்டு புலிகள் வந்து இந்தியாவில் இருக்கின்றன. யானைன்னு பார்த்தீங்கன்னா 2010 சரிங்களா? இருக்கிறதுலே 10 தான் வந்து பெரிய நம்பர் நான் வச்சுக்கோங்க, 1 2 3ல. அப்போ யானைங்கிறது பெருசு. அப்போ யானை வந்து 2010 ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அது வந்துட்டு ஆசியாவை தாயகமாக கொண்டது, பாரம்பரிய விலங்காகும் சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, யானைக்கு அப்புறம் ஆற்று ஓங்கில் டால்ஃபின் சரிங்களா? 2010 யானையும் டால்ஃபினும் 2010 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது வந்துட்டு வாழும் ஆற்றின் தூய்மையை காட்டும் உயிரியல் காட்டி சரிங்களா? வாழும் ஆற்றில் வாழக்கூடிய டால்ஃபின், வாழும் ஆற்றின் தூய்மையை காட்டும் உயிரியல் காட்டி சரிங்களா? இது வந்து ஆற்று ஓங்கில்னு சொல்லுவாங்க. ஆற்றில் வளரக்கூடிய டால்ஃபினா ஆற்று ஓங்கில்னு சொல்லுவாங்க. அடுத்து ராஜநாகம். ராஜநாகம் வந்துட்டு இதுக்கு வருஷம் கொடுக்கல. உலகின் மிக நீளமான நச்சுப்பாம்பு, கூடு கட்டி முட்டையிடும் சரிங்களா? அடுத்து லாக்டோபேசிலஸ். இது ஒரு வைரஸ் வகையை சேர்ந்தது. 2012 வந்திருக்குது. தோழமை பாக்டீரியா பால் தயிராக மாற உதவுகிறது சரிங்களா? இது பால் வந்து தயிரா மாறுதுல, அதில் தான் வந்துட்டு இந்த லாக்டோ அமிலம்லாம் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த வைரஸ் பேர் தான் வந்துட்டு லாக்டோபேசிலஸ். இது வந்து இந்தியாவின் இயற்கை சின்னம் சரிங்களா? இந்த வைரஸ். அடுத்து பாருங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி வரும்னா, புலி வந்து தேசிய விலங்காக 1973 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு முன் இந்தியாவின் தேசிய விலங்காக சிங்கம் தான் இருந்திருக்குது. இதனால நம்ம படிச்சு வச்சுக்கோங்க. புலிக்கு முன்னாடி எந்த விலங்கு இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா சிங்கம் தான் இருந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற ஒப்பீடுகள் தேர்வில் அடிக்கடி கேட்கப்படுகின்றன சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா,
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்ததெல்லாம் வந்துட்டு இந்தியாவோடது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில அளவில் தமிழ்நாட்டின் அளவில் வந்துட்டு எது எது முக்கியமான விலங்கு பறவைலாம் பார்க்கலாம். மத்திய அரசின் தேசிய சின்னங்களைப் போலவே மாநில அரசுகளுக்கும் தங்களுக்கென சின்னங்களை வந்து வைத்துள்ளன. சரிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா வரையாடு. நான் அந்த பாக்ஸில் சொன்னேன்ல, அந்த ஸ்கூல் புக்ஸில் 6th இருந்துச்சுல, ஆடு படம் போட்டு பாக்ஸில் இருந்துச்சுல, அந்த டேட்டா தான் இது. சரிங்களா. தமிழ்நாட்டோட மாநில விலங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா வரையாடு. சரிங்களா. வரையாடு. இது வந்து நீலகிரி வரையாடுன்னு சொல்லுவாங்க. மாநில பறவை வந்து மரகத புறா. இந்தியாவோட தேசிய பறவை வந்துட்டு மயில். ஓகே. மாநில மலர் வந்து செங்காந்த மலர், சிவப்பு கலர்ல இருக்கும், அதனால அது செங்காந்த மலர். இதே வந்துட்டு இந்தியாவுக்குன்னு வந்துச்சுன்னா அது வந்து தாமரை. அடுத்து மாநில மரம் வந்து பனைமரம். தமிழ்நாட்டில் வந்துட்டு பனைமரம் தான் வந்து அதிகமாக இருக்கும், அதனால அது பனைமரம் தான் இந்த தமிழ்நாட்டோட மாநில மரம். இந்தியாவில் வந்துட்டு ஆலமரம். சரிங்களா. இதோட முக்கிய தகவல் வந்துட்டு தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலையில் அமைந்துள்ளது என இப்பாடப்பகுதியில் குறிப்பிடப்படுகிறது. சரிங்க. நம்ம பார்த்தோம்ல அந்த பாக்ஸ் டேட்டா, நான் என்ட்ரி ஆகும்போதே சொன்னேன் அந்த பாக்ஸில் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சார்ந்த முக்கிய சின்னங்கள். தேசிய கொடி. தேசிய கொடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நமது தேசிய கொடி வந்துட்டு 3 வண்ணங்களை சம அளவில் கொண்ட மூவண்ண கொடியாகும். சரிங்களா. அதில் 3 வண்ணம் இருக்கும், உங்களுக்கே தெரியும். காவி, அப்புறம் பச்சை, அப்புறம் வந்து வெள்ளை, 3 நிறம் இருக்கும். இப்போ பாருங்க வண்ணங்களின் விளக்கம். காவி நிறம் வந்துட்டு தைரியத்தையும் தியாகத்தையும் உணர்த்துது. பச்சை நிறம் வந்துட்டு செழுமையும் வளத்தையும் உணர்த்துது. வெள்ளை நிறம் வந்துட்டு நேர்மையும் அமைதியையும் தூய்மையும் நம்மளுக்கு வந்து சொல்லி காட்டுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மத்தியில் உள்ள கருநீல அசோக சக்கரம். சக்கரம் மாதிரி இப்படி மத்தியில் இருக்கும்ல, அதான் சொல்றாங்க. அதான் கருநீல அசோக சக்கரம்னு. அதுல வந்து மொத்தம் எத்தனை இருக்கும்னா 24 ஆரங்கள் இருக்கும். அது வந்து தர்மத்தையும் அறத்தையும் குறிக்கிறது. அறம்னா என்னன்னு தெரியுமில்ல. அறம்னா வந்துட்டு நல்வழியில போறது. தர்மத்தையும் அறத்தையும் குறிக்குது. அடுத்து நீல அகல விகிதம் பார்த்தீங்கன்னா தேசிய கொடி நீல அகலம் விகிதம் வந்து 3:2 என்ற விகிதத்தில் அமைந்திருக்க வேண்டும். 3:2. சரிங்களா. அதோட நீல அகலம் 3:2. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வடிவமைப்பாளர்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவைச் சேர்ந்த பிங்காலி வெங்கையா. சரிங்களா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பிங்காலி வெங்கையா என்பவரால் நமது தேசிய கொடி வந்து வடிவமைக்கப்பட்டது. இதுவும் கேட்பாங்க, முக்கியமானது. முதல் கொடி நெசவு வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் தேசிய கொடி வந்து தமிழ்நாட்டில் உள்ள வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. சரிங்களா. முதல் கொடி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தத்தில் நெய்யப்பட்டிருக்காங்க. இக்கொடி வந்துட்டு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்துட்டு 15/8/1947 அன்று செங்கோட்டையில் ஏற்றிருக்கிறாரு. தற்போது இக்கொடி வந்துட்டு சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் ஒரு டைம் படிச்சுக்கோங்க, கேட்பாங்க. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எப்படி வருதுன்னா தேசிய கொடி நீல அகலம் வந்து 3:2. அதை வடிவமைத்தர் வந்துட்டு பிங்காலி வெங்கையா. சரிங்களா. பெங்காலி வெங்கையா. ஓகே. இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய இலச்சினை. இது வந்து சாரநாத் அசோகர் தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் 4 சிங்கம் இந்தியாவின் தேசிய இலச்சினையாக 1950 ஜனவரி 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குடியரசு தினத்தன்னைக்கு ஏற்றிருக்கிறாங்க. சரிங்களா. 1950. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். 1950 ஜனவரி 26 சாரநாத் அசோகர் தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் 4 சிங்கம் வந்துட்டு இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயதே என தேவநாகரி எழுத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. இதனோட அடிப்பகுதியில் இந்த எழுத்து இருக்குதாம்மா, சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற தேவநாகரி எழுத்துல பொறிக்கப்பட்டுள்ளது. இதன் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்துட்டு வாய்மையே வெல்லும் என்பதாகும். இது வந்து முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இதெல்லாம் கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும், படிச்சுக்கோங்க. அந்த சத்தியமேவ ஜெயதே அதுவும் இந்த முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டதும் அதெல்லாம். இது வந்து எங்கே இருக்குன்னா அந்த 4 சிங்கத்துக்கு அடிப்பகுதியில் எழுதியிருப்பாங்க. இந்த இலச்சினையின் அடிப்பகுதியில் 4 விலங்குகளின் உருவங்கள் அமைந்துள்ளன. யானை இருக்கும். யானை வந்து எதை குறிக்கும்னா ஆற்றல், நல்ல சக்தியாக இருக்கணும். குதிரை வந்து எதை குறிக்கும்னா வேகம், நல்லா ஓடணும். காளை வந்து எதை குறிக்கும்னா கடின உழைப்பு, நல்லா உழைக்கணும். சிங்கம் வந்து எதை குறிக்கும்னா கம்பீரமாக இருக்கிறது, நிமிர்ந்து கம்பீரமாக இருக்கிறது சிங்கத்தை குறிக்கும். இந்த 4 விலங்குகளுமே வந்துட்டு அந்த இலச்சினையில் வந்துட்டு 4 சிங்கத்தோட அந்த அடிப்பகுதியில் வந்துட்டு இந்த 4 விலங்குமே வந்துட்டு இருக்கும். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய கீதம், தேசிய பாடல். தேசிய கீதம் வந்துட்டு ஜனகணமன. இது வந்து ரவீந்திரநாத் தாகூரால்
ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது. சரிங்களா? இது வந்து 1950 ஜனவரி 24 அன்று அரசியலமைப்பு நிர்ணய சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனை பாடி முடிக்க வேண்டிய கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா 52 வினாடிகள் ஆகும். இதெல்லாம் கேட்டிருக்காங்க எக்ஸாமில் 52 வினாடிகள்னு சொல்லிட்டு. நான் ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். இது வந்து முதலில் 1911 டிசம்பர் 27 கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. ஃபர்ஸ்ட் எங்கே பாடியிருக்கிறாங்கன்னா கொல்கத்தாவில் 1911 டிசம்பர் 27 பாடியிருக்கிறாங்க. சரிங்களா? இதனோட கால அளவு 52. இது வந்து யார் வந்து எழுதியிருக்கிறாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரால் எழுதப்பட்டிருக்கு. எப்போன்னா 1950 ஜனவரி 24 அன்னைக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. சரிங்களா? எழுதியிருக்கிறது வந்து ரவீந்திரநாத் தாகூர், இவங்க தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1950 ஜனவரி 26. அதே மாதிரி இதனை வந்துட்டு பாடி முடிக்கக்கூடிய கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா 52. இது வந்துட்டு எப்போ வந்து முதல்ல வந்துட்டு இந்த கொடியை எங்கே ஏற்றிருக்கிறாங்கன்னா 1911 டிசம்பர் 7 கொல்கத்தாவில் இந்த கொடி வந்து ஏற்றப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே. தேசிய பாடல் வந்துட்டு பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய ஆனந்த மடம் நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது. தேசிய கீதத்திற்கு இணையான சிறப்பு இப்பாடலுக்கு உண்டு என அரசியலமைப்பு நிர்ணய சபை தலைவர் ராஜேந்திர பிரசாத் அறிவித்தார். சரிங்களா? அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து ராஜேந்திர பிரசாத் இருக்கிறார்ல, அவர் வந்துட்டு தேசிய பாடல் என்ன பாடல்னா ஆனந்த மடத்துல இருந்து ஒரு பாடல் எடுத்திருக்காங்க. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய ஆனந்த மடம் நாவலில் இருந்து எடுக்கப்பட்ட தேசிய கீதத்திற்கு இணையான சிறப்பு இப்பாடலுக்கு உண்டு என அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து சொல்லியிருக்கிறாரு. தேசிய கீதத்திற்கு இணையான இப்பாடல் இருக்கு. எதுலன்னா நாவல்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த பாடல் வந்து இணையான பாடல், தேசிய கீதத்துக்கு இணையான பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர பிரசாத் வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேசிய கீதம், தேசிய பாடல் ஆகியவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் 1950 ஜனவரி 24. குடியரசு தினத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பு இந்த தேர்வுக்கு முக்கியம். சரிங்களா? ஆமாங்க, நம்ம வந்துட்டு 1950 ஜனவரி 26 தான் குடியரசு தினம். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த தேசிய கீதமும் இந்த தேசிய பாடலும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த நாவல்லேருந்து எடுக்கப்பட்ட பாடல் என்னன்னு தெரியுங்களா? இந்த தேசிய பாடல் வந்துட்டு நாவல்லேருந்து எடுத்திருக்காங்க. வந்தே மாதரங்கிற பாடலை எந்த நாவல்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஆனந்த மடம் நாவல்லேருந்து எடுத்திருக்காங்க. அதை வந்துட்டு தேசிய கீதத்துக்கு இணையானது அப்படின்னு ராஜேந்திர பிரசாத் வந்து சொல்கிறாரு. அவர் யார்? அரசியல் நிர்ணய சபையோட தலைவர். சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே அந்த 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த தேசிய சின்னங்களை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். அதில் இவ்வளோ தான் பாயிண்ட்ஸே, மற்றது எல்லாமே கதையாக தான். ஒரு மாமா வேலன், அப்புறம் அவங்க அந்த சரணாலயத்துக்குள்ளே போகிறது, ஒவ்வொரு விலங்காக பார்க்குறது, அந்த ஒவ்வொரு விலங்குகளோட பெருமையை சொல்கிறது, அந்த மாதிரி கதையாக தான் வரும். அதனால் அது படித்தா லேட் ஆகும் தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதோட முடிஞ்சு இந்திய அரசியலமைப்பு வந்துட்டு டாபிக் வந்துட்டு இந்த பார்ட் 4 வீடியோவோட முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்து இந்த கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாரு? நம்மளுக்கு தெரியும், பிங்காலி வெங்கையா. ஓகேங்களா? பிங்காலி வெங்கையா ஆந்திராவை சேர்ந்த இவர் வடிவமைத்த மூவண்ண கொடியே நமது தேசிய கொடியாகும். நெக்ஸ்ட், இந்தியாவின் தேசிய இலச்சினையில் உள்ள சத்தியமேவே ஜெயதே என்ற வாசகம் எந்த உபநிடத்தில் இருந்து எடுக்கப்பட்டது? முண்டக உபநிடதம். ஓகேங்களா? முண்டக உபநிடதம். இதோட விளக்கம் வந்துட்டு வாய்மையே வெல்லும், அதனோட பொருள். இதுவே வந்து தேவநாகரிக எழுத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? குரூப் 4 பொறுத்த அளவுக்குமே மெயினாக வந்து கூற்று காரணம் நிறைய கேட்டாங்க போன வருஷம். அதனால இப்போ கூற்று காரணத்துலேருந்து எப்படி கொஸ்டின் வருதுன்னு பாருங்க. கூற்று ஏ, இந்தியாவின் தேசிய கீதம் பாடி முடிக்க எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு 52 வினாடிகள் ஆகும். இது நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் குறிக்கும் சின்னமாகும். எனவே இதை பாடும்போது அனைவரும் எவ்வித அசைவுகளும் இன்றி நேராக நிற்க வேண்டும். இப்போ இந்த கூற்று வந்து நம்ம மேலே படிச்சிருந்தோம் தெரியும். இந்த காரணம் வந்து நம்ம படிக்க கிடையாது. ஏன்னா வந்துட்டு நம்ம புக்ஸை வந்து ஒரு டைம் ரிவிஷன் விட்டாதான் இந்த காரணம் நம்மளுக்கு கரெக்டானு தெரியும். இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்துட்டு இறையாண்மையும் ஒருமைப்பாடுங்கிறத நம்ம படிச்சிருப்போம். மற்றபடி இந்த கூற்று ஃபுல்லாக நம்மளுக்கு ரைட்டானு தெரியறதுக்கு நம்ம புக்ஸை ஒரு டைம் ரிவிஷன் விட்டுருங்க. சரிங்களா? இப்போ இது ரெண்டுமே ரைட்டு தான். கூற்று பாருங்க. கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி. மேலும் காரணம் வந்துட்டு கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். அடுத்து வந்து தேசிய சின்னங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகள் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக. சரிங்களா? இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட்டாக பார்த்தோம் பாருங்க, புலிக்கு என்ன வருஷம், அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அப்படிலாம் சொல்லிட்டு பார்த்தோம்ல, அதில் வந்து காலவரிசைப்படுத்த சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புலிக்கு வந்துட்டு என்ன வருஷம் வரும், இங்கே கீழேயே அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன்.
ஆலமரம் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆலமரம் வந்துட்டு 1950. சரிங்களா? ஆலமரம் வந்துட்டு 1950 அதான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து வந்துட்டு புலி வந்துட்டு 1973. இது வந்து 73. யானை வந்து 2010. யானைக்கு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். 10வது நம்பர் தான் பெரிய நம்பர், அதனால அது பெரிய யானைன்னு வரும்போது 2010ன்னு வரும். சரிங்களா? அடுத்து வந்துட்டு லாக்டோபேசிலஸ், இதுதான் வந்துட்டு லாஸ்ட்டு. இது வந்து 2012 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ராஜநாகத்துக்கு மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரமும் வந்துட்டு இங்கே பாருங்க, ஆலமரம், தாமிரை, மாம்பழம், இந்த 3க்குமே 1950. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ அங்கே ஆலமரம் வந்து 1950 அந்த கொஸ்டின்ஸில். இப்போ இதுக்கு சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா தான் சரி. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆலமரம் வரும், செகண்ட் வந்துட்டு 73 புலி வரும், 1973 புலி வரும், 3வது வந்துட்டு யானை 2010, இது வந்துட்டு 2012ன்ட்டு வரும், லாக்டோபேசிலஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, பொறுத்துக வடிவில் தமிழ்நாட்டோட மாநில சின்னங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. மாநில விலங்கு எது தெரியும் நம்மளுக்கு, வரையாடுன்னு. மாநில பறவை எது, மாநில பறவை மரகத புறா. இது வந்து 1, இது வந்து 2. சரிங்களா? அடுத்து மாநில மலர் வந்து என்னது, செங்காந்த மலர், இது 3. அடுத்து வந்து மாநில மரம், மரம் வந்துட்டு பனை மரம், இது 4. அப்போ 4, 3, 1, 2 எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆள் இருக்கு பாருங்க. ஆள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இங்கே ஏபிசிடி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதான் ரைட்டு. ஓகேங்களா? CDBA. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த சிலபஸ் படி இந்திய ஆட்சியில் 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் இந்திய அரசியலமைப்பு டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் முகவுரை. இந்த டாபிக் பொறுத்தளவு இதுலேயே ஒரு 4 பாடம் வரும். சரிங்களா? இப்போ வந்துட்டு இது முடிச்சாச்சு, இந்திய அரசியலமைப்பு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம முகவுரை தான் பார்ப்போம். அதுக்கான வீடியோ வந்து சீக்கிரமாக நான் அப்லோடு பண்ணுறேன். என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பேசுகிறது புரியலை, பேக்ரவுண்டில் சவுண்டு கேட்குது, அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லைனா திரும்பவே நீங்கள் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸவே போட்டுகிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது வந்துட்டு நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நெக்ஸ்ட்டு நான் எப்படி வீடியோ போடுறது அப்படின்னு எனக்கு தெரியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.